ஹாய் ஹலோ வணக்கம். ஒரு குட்டி ட்ரிப் போயிட்டு வரலாமா? செடிங்கள்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால ஈவினிங் போல் சண்டே கிளம்பியாச்சு. ஸோ அந்த சூரியனை நான் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறதுக்குள்ளே அவர் கடகடன்னு போயிட்டாரு. ஸோ தங்க புள்ள வந்து நாங்கள் இங்கே வந்து என்ட்ரானோடனே அம்மா நான் தான் வீடியோ எடுப்பேன் அப்படின்ட்டு ஒரே ரகலை. அவர் எப்படி வீடியோ எடுத்திருக்காருன்றதை வாங்க போய் பார்ப்போம். ஸோ ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு கேமராமேன் கிடச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செடியெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்து இருந்தது. நாங்கள் வச்ச லெமன் செடியில் இது ஒரே ஒரு லெமன் செடி தான் அந்த மண்ணுக்கு கொஞ்சம் துளுத்து வந்துருந்தது. ஸோ எப்படியோ ஒரு காய் வச்சா போதும் அப்படின்ட்டு நினச்சிட்டு வந்தோம். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ இருந்த சீத்தாப்பழம்லாம் பழுத்துருச்சா என்ன ஆச்சு அப்படின்னே ஒன்றுமே தெரியாது. வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த தடவை வச்சுருக்க காயாச்சும் நம்ம வந்து பறிக்கணும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து 2 மரத்துக்கு நடுவில் அழகாக புல்தரையில் போய் அழகாக உட்காந்துக்கிட்டாரு. நாங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். மரத்துக்கு புத்திசாலித்தனம். இப்போ பாரு நமக்கு பெருசாச்சுன்னா அது வந்து நேராயிரும். அங்கே பாரு அப்படி போகுதுல்ல, அங்கே போய் நேராகும் பாரு கொஞ்சம் தூரத்துக்கு. இந்த 2 மரத்தில் ஒரு மரம் ஸ்ட்ரைட்டாக வந்தது, இன்னொரு மரம் இனிஷியலாகவே வந்து கொஞ்சம் சாஞ்சாப்புல வந்தது. ஸோ நாங்கள் அப்போவே முட்டு கொடுத்தோம், இருந்தாலும் அது சாஞ்சு தான் வந்தது. ஸோ அதை வந்து சாஞ்சு நேராக வளரும்னு சொன்னார். ஏன் அப்படின்னா இது லெஃப்ட் சைடில் இருக்க மரத்தோட கிளைகள்லாம் வந்து 2 மரத்தோட கிளைகளும் டிஸ்டர்ப் ஆகாமல் அது வந்து படர்ந்து வளரும் அப்படின்றதுக்காக இந்த மரம் நாலேஜபிளாக யோசிச்சு இனிஷியலாகவே சாஞ்சு வளருது அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார். ஸோ நம்மளும் அதை பார்க்கலாம். ஸோ அப்படி தான் வளருதா அப்படின்ட்டு. அண்ட் தெருவே வந்து கோலாகலமாக வந்து கலர்ஃபுல்லாக இருந்தது விநாயகர் ஸ்டாச்சு வைக்கிறதுக்காக. நீங்களும் விநாயகர் சதுர்த்தியை வந்து நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் வீட்டு விநாயகரோட நானும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.